நம் வாழ்வில் முன்னோர்களின் ஆசீர்வாதம் என்பது மிக மிக முக்கியம். அவர்களின் ஆசி இருந்தால்தான் நம் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும், தடைகள் நீங்கும். ஆனால் சில சமயங்களில் அறியாமலோ தெரிந்தோ செய்த கர்ம வினைகளால் பித்ருதோஷங்கள் ஏற்பட்டு நம் வாழ்வில் பல கஷ்டங்கள் வரலாம். ஸ்ரீ பிரம்ம தேவரால் அருளப்பட்ட ஒரு ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரத்தை தினமும் பாராயணம் செய்வதன் மூலம் நம் முன்னோர்களின் ஆத்மா சாந்தி அடைந்து நம்மை ஆசீர்வதிப்பார்கள் என்பது நம்பிக்கை. பித்ரு தோஷத்தால் ஏற்படும் தடைகள் நீங்கும். திருமண தடை, குழந்தை பாக்கியம் இல்லாத குறை நீங்கும். பண பற்றாக்குறை நீங்கி செல்வம் பெருகும். குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் நிலவும். எல்லா காரியங்களிலும் வெற்றி உண்டாகும். நம பித்ரே ஜென்மதாத்ரே சர்வ தேவாமயாய ச சுகதாய பிரசன்னாய சுப்ரீதாய மகாத்மனே சர்வ யக்ஞ ஸ்வரூபாய ஸ்வர்காய பரமேஸ்வரினே சர்வ தீர்த்தாவாலோகாய கருணா சாகராய ச நம சதா ஆசுதோஷாய சிவரூபாய தே நமः சதா அபராத க்ஷமினே சுகாய சுகதாய ச துர்லபம் மானுஷமிதம் ஹேன லப்தம் மயா வபுஹு சம்பாவனியம் தர்மார்த்தே தஸ்மை பித்ரே நமோ நமः தீர்த்த ஸ்நான தபோ ஹோம ஜபாதி யஸ்ய தர்சனம் மகாக்ரோச்ச குரவே தஸ்மை பித்ரே நமோ நமः யஸ்ய பிரணாம ஸ்ரவணாத் கோட்டிச பித்ருதர்ப்பணம் அஸ்வமேத சதைஸ்துல்யம் தஸ்மை பித்ரே நமோ நமः. இந்த ஸ்தோத்திரத்தை தினமும் காலையில் எழுந்ததும் பாராயணம் செய்யலாம். பித்ருக்களுக்கான சிராத்த தினங்கள், அமாவாசை, மகாலயபட்ச நாட்கள் மற்றும் உங்கள் பிறந்த நாட்களில் படிப்பது மிகவும் விசேஷமானது. மந்திரஹீனம் கிரியாஹீனம் பக்திஹீனம் ஜனார்த்தனா யத் பூஜிதம் மயா தேவா பரிபூரணம் ததஸ்துமே. ஓ கடவுளே, ஓ ஜனார்த்தனரே, நான் முறையான பக்தி இல்லாமல், முறையான மந்திரங்கள் இல்லாமல், மந்திர உச்சரிப்பில் குறைகள் இருந்தாலும், முறையான விதிமுறைகளை அனுஷ்டிக்காமல் செய்யும் சிறிய பூஜையையும் ஏற்று அதனை முழுமை அடைய செய்வீராக.